அம்மா மருமகளே, தீபாவளிக்கு சோப்லாம் வாங்கிச்சிட்டியாம்மா? ஏமாம்மா, தீபாவளிக்கு பட்டாசு வாங்குவாங்க, ஸ்வீட் வாங்குவாங்க. நீங்க என்ன புதுசா சோப் வாங்கி வச்சிட்டீங்களான்னு கேக்குறீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும், கையை கழுவணும், பலகாரம் சாப்பிடணும். திரும்பவும் பட்டாசு வெடிக்கணும், கையை கழுவணும், பலகாரம் சாப்பிடணும். இதே தானம்மா திரும்ப திரும்ப செய்யணும். சோப் நிறைய செலவாகும் இல்லம்மா? மாமா, சோப்லாம் வீட்ல நிறைய இருக்கு மாமா. சரிம்மா. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் மில்க் கேக் தான் செஞ்சிருக்கேன். மில்க் ஸ்வீட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுலயும் இந்த மில்க் கேக் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த தீபாவளிக்கு வீட்லயே மில்க் கேக் எப்படி செய்யலான்றது இந்த வீடியோல பாக்கலாங்களா? மில்க் கேக் பண்றதுக்கு ஒரு அடிகானமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஃபுல் கிரீம் மில்க் நான் 2 லிட்டர் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொஞ்சமா திக்காயி பால் சுண்ட ஆரம்பிக்கும். நிறைய ஏடு ஃபார்ம் ஆகி சைட்ல இது போல ஒட்டிக்கும். அப்பப்போ இது போல நம்ம ஸ்கிராச் பண்ணி விடலாம். நான் இந்த பாத்திரத்தை தான் மில்க் கேக் செட் பண்ணி வச்சு செய்ய போறேன். அதனால இது முன்னாடியே நெய் கிரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துல பால் ரெடியூஸ் ஆகி நல்லா ஏடு வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல பால் நல்லா திக்காயி வந்ததும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணிட்டு அந்த ஹாஃப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது இருக்க கொட்டையெல்லாம் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லா லெமன் ஜூஸ் விட்டுட்டோம்னா பால் சீக்கிரமா திரிஞ்சு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி ஆகும் போது நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடலாம். இப்ப இது போல நல்லா திக்கா கெட்டியானதும் 200 கிராம் சர்க்கரை, அதாச்சும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை விட்டு நல்லா கலந்து விட்டலாம். சர்க்கரை விட்டோடனே கொஞ்சம் தண்ணி ஆயிடும். திரும்ப கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 ஸ்பூனா நெய் விட்டு நம்ம விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி திரிஞ்சு வந்த பால்ல கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட நல்லா கெட்டி ஆயிட்டே வரும். எனக்கு ஒரு 7 ல இருந்து 8 ஸ்பூன் கிட்ட நெய் தேவைப்பட்டுச்சு. இது மாதிரி பாத்திரத்துல ஒட்டாத பதம் வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு டக்குன்னு நம்ம நெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்துல போட்டு ஒரு ஸ்பூன் நெய் கிரீஸ் பண்ணிட்டு நல்லா இது போல ஷேப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா டைட்டா மூடிட்டு இப்ப இது போல 2 டவல்ல இந்த பாத்திரத்தை நல்லா கட்டி வச்சிடலாம். நல்லா சூடா இருக்கிறதுக்காக தான் இது போல டவல் நம்ம கட்டி வைக்கிறோம். ஒரு 4 ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. கத்தியில சைட்ல நெய்யை கிரீஸ் பண்ணிட்டு ஓரங்களை கட் பண்ணிட்டு இது போல தட்டினீங்கன்னா அழகா வந்துடும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. மேல உங்ககிட்ட இருக்கிற நட்ஸை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மில்க் கேக் ரெடி. அண்ட் இது செய்யும் போது ரொம்ப பொறுமையா செய்யணும். சோ நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி செய்யாதீங்க. ஃப்ரீயா இருக்கும் போது செஞ்சு பாருங்க. சோ இந்த தீபாவளிக்கு முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.